எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. 2 பேர் 3 பேர் எங்க கூடியிருக்கோம் அந்த இடத்துல இருக்குன்னு சொன்னிலே இந்த கூட்டத்தை தேவனக்கத்தை எங்களோடு உருவாகி கொண்டிருக்கிறதா உங்களுக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அப்பா இந்த வேலைக்காக தகப்பனை கருத்து சொல்லிக்கிறோம். ஆறாவது வேலைக்கு கத்தனை ஆசீர்வதிங்க, சாட்சி பழைய ஆசீர்வதிங்க, வார்த்தை கொடுக்குற தேவ ஆசனை கருத்துறோம் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கணும். அவரோட கருத்தை நீ பேசுகிறாங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அந்த ஜனங்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிலாம் என்ன செய்வாங்க? இங்கே தான் என்ன செய்வாங்க? அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. கண்டிப்பாய் அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். அவர் வருவார்கள் என்ற நம்பிக்கையோட இருக்கிறேன். இந்த நம்பிக்கையோட நம்ம என்ன செய்வோம்? துதி ஆராதனைகளை பாஸ்டர் பால், பிரதர் பால் பான்க்ளைன் நல்லவன் அன்பின் பரலோக பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல மேய்ப்பன் சபையில கொண்டு வந்து நீர் நல்ல மேய்ப்பராய் இருந்து எங்கள் வழி நடக்கிறதுக்காய் கோடாக்கூடிய ஸ்தோத்திரப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வருகிற பிள்ளைகளும் இந்த நாளை கர்த்தாவை நிறைவாய் நீர் ஆசீர்வதித்து தகப்பனே பிள்ளைகளை வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரை கர்த்தர் இடைபடியாக செபிக்கிறோம். தொடர்ந்தும் நாமும் மைப்படுத்தும். நித்திய தேவனாம் சத்திய பிறந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்று துதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் மாத்திரம் நம்மள வந்து ஆசீர்வதித்து போறவர் அல்ல, என்றுமே நம்மளோட கூட இருந்து நித்தமும் நம்மளை நடத்துகிற சத்திய பிறந்தான் இயேசு கிறிஸ்து நம்மளை கரம் முடிந்து வழி நடத்துகிற கர்த்தாதி கர்த்தா. அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நன்றி படைத்திடம் கண்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள்
போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே. கசப்பு போல ஆட்டுவதற்கு அல்லேலூயா. ஒரு நாள் என்னை தேடி இயேசு வந்தார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்து என்னை மீட்டார், என்னை தொட்டார், ரட்சித்தார். ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே இயேசு இந்த நாளிலே உங்களை நடத்துவார். என்னிடத்தில் வருவதை நான் ஒருவனும் புறமே தருவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம பாடும்போது கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். அல்லேலூயா. மீண்டும் ஒன்றாவது சரணத்தை பாடுவோம். எட்டி காய்ப்போம் உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தாவே, படைக்கப்பட்ட ஒவ்வொரு கரங்களையும் பரிசுத்த ஆவியானவர் 30, 60, 100, 1000 மடங்காய் பெருக பண்ணி உதவி செய்ய ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த சபையின் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே அபரிவிதமா ஆசீர்வாதத்துக்கு பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். எனவே வந்திருக்கிற ஜனங்களையும் மடலின் வரப்போகிற ஜனங்களையும் தேவனாய் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்க வந்திருக்க எல்லாம் ருசித்து பார்த்திருக்கீங்க. அதனால என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எவ்வளவு நோட்டீஸ்கள் கொடுத்தோம், எவ்வளவு ட்ராக்ஸ் கொடுத்தோம், ஆனாலும் வரல. அவர்கள் என்ன செய்யல? ஆண்டவரை ருசித்து பார்க்காமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு ருசித்து பார்ப்பார்கள், கர்த்தரை நோக்கி வருவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நேரத்தை கடத்த விரும்பவில்லை. மீதியான நேரத்தை இப்பொழுது நல்ல சாட்சி ஒன்று சொல்ல போகிறார். பிரதர் டைட்டஸ் குமார் அவர்களை கையில் தட்டி அன்போடு உங்களுக்கு முன்பாக நல்ல சாட்சிகளை தேவன் என்னை எடுத்த சாட்சிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் பிறந்த இடம் வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், செம்பியன் மாதேவி. ஆனால் செம்பியன் மாதேவியில் இருந்தாலும் நான் இந்துவில் தான் இருந்தேன். நான் சின்ன வயசில் இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா வந்து உட்காந்துருப்பாங்க. நான் பின்னாடி சின்ன குழந்தையா பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க, உட்காந்து சும்மா தூங்கிட்டு இருப்போம் ஒரு மூலையில். ஆனால் எங்கள் அப்பா அம்மா வரும்போது இந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உயிர் படைச்சா போறோன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பக்கம் வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு மிஷினரிஸில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் தங்கச்சி எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு 10 பவுன் நகை போட்டு, அப்போ நான் இந்துல தானே இருந்தேன். உலக பிரகாரமான என்ன காரியமோ அதை பண்ணி கட்டி கொடுத்துட்டேன். ஆனால் தம்பி ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு என்ன செஞ்சு அவனுக்கு வேலை செஞ்சாலும் எனக்கு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு மாந்திக்கத்தை பற்றி தெரியாது, பிடிசுனியன்னா என்னன்னு தெரியாது. நான் வந்து சின்ன பையன், எனக்கு அதில் வந்து அனுபவம் பத்தாது. எங்கள் அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடு வாசல் சொத்து சொன்னால் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையை வீசிட்டு வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் கம்பெனியில் படுத்துட்டு அங்கே ஒரு வேலையை செஞ்சு அங்கே ஒரு மந்திரவாதி, என் தங்கச்சி மூலியமாக ஒரு மந்திரவாதியை பார்த்தேன். அவன் சொன்னான், உனக்கு நல்லா வேலை செஞ்சுட்டாங்கப்பா, நீ உயிரோடலாம் இருக்க முடியாது. அவன் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறான், அவன் உன்னால ஜெயிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். நீ வந்து என்ன திடீர்னு ஆண்டவருக்குள்ள போயிருக்க, இங்கிலீஷ்கார தெய்வத்தை கும்பிடுற என்ற ஒரு பாசமாக வந்தாங்க. வீட்டுக்கு வருவாங்க எப்போதும். நான் அவங்கள வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி துரத்தி விட்ருவேன். ஏன்னா எங்கள் அம்மா ஆண்டவருக்குள்ள போய் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பைபிள்லாம் எழுச்சிட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு. அப்புறம் ஆண்டவருக்குள்ளே போகணும் மூலியமாக போய் ஒரு அம்மா பாசிரமா மூலியமாக போய் அவங்க எப்போதுமே எங்களுக்கு ஜெபம்ட்டே இருப்பாங்க கூடாது. ஆண்டவர் என்னை அப்படியே 2 தேவ தூதர்களை என்னை தூக்கிட்டு வர்றது மாதிரியும் பயங்கர கனவு வந்து என்னை ஒரு அடி அடிச்சு குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டையை போட்டு விட்டு என் மனைவி ஒரு பக்கம் போய் நான் ஒரு பக்கம் போய் இருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த மந்திரவாதி சொன்னா, மந்திரவாதி என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தான், உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, நீ இங்கிலீஷ்கார தெய்வத்தை விட்டு நீங்க வந்துரு, நீ அந்த தெய்வத்தை விட்டு ஆண்டவரை கும்பிடாத, நீங்க வந்து உபவாசம் போட சொல்லிட்டாங்களே. அந்த அம்மா கிட்ட வரங்கள் இருக்கு, நிறைய வரம். அந்த வரத்தெல்லாம் பார்த்துட்டே இருந்தா, நீ இங்கிலீஷ்கார தெய்வத்தை கும்பிடுற, அதை கும்பிடாத விட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், இவன் இல்லைன்னா நான் உனக்கு நீ உபவாசம் போடும்போது நான் செஞ்சு விட்டேன்னா அது என்னையும் அடிச்சிடும், என் பிள்ளையெல்லாம் காலி பண்ணிடும். அவனுக்கு 7 பிள்ளைகள் 2 பிள்ளை காலி மந்திரவாதி. அவன் பார்த்தீங்கன்னா அவன் அப்படி பண்ணிட்டான். என்ன பண்ண, இவன் சாட்சியா கொடுக்குறான், இவன் ஆண்டவரை விட்டுட்டு இங்கே வந்துரு, நான் உன்னை நல்லா வைக்கிறேன் அப்படின்னா. வேண்டாம், ஆண்டவர் தான் பாதுகாப்பு, ஏற்கனவே எங்கள் அப்பா அம்மாலாம் இறந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அந்த 1 வார உபவாசத்தில் ஆண்டவர் என்னை தொட்டாரு. அதுலதான் அற்புதத்தை செஞ்சார் பாருங்க. என் மனைவி 3 நாள் அண்ணன் ஆகாரம் சாப்பிடாம 3 நாள் இருந்தாங்க பாருங்க. குடும்பத்தை ஒற்றுமையாக்குனாரு, நல்ல செழிப்பா வரங்களையும் கொடுத்தாரு, நல்ல என்னென்ன தேவையை எங்க குடும்பத்துக்கு அத்தனையும் சந்திச்சாருங்க. இன்னைக்கு நல்லா இருக்கோங்க. ஆண்டவருக்குள்ள எல்லாத்தையும் இழந்து போனாலும், என் வீடு வாச தாய் தகப்பை எல்லாத்தையும் இழந்து அனாதையா வந்தேன். ஒண்ணுமே இல்லாத இடத்துல இந்த பாவியா அழிஞ்சு போயிடுவனே நினைச்சு வந்த இடத்துல இன்னைக்கு ஆண்டவர் என்னை அற்புதமா, என் பிள்ளைகளை காலேஜ் படிக்க வச்சு என்னை அற்புதமா நடத்தி கொண்டு வந்து ஆண்டவர். அது மாத்திரமல்ல, இன்னும் நேர அற்புதங்கள் அவர் செஞ்சுட்டு இருக்காரு, சொல்ல முடியாத அற்புதங்கள் செஞ்சு பரிந்து பேசுகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிறார், நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறார், நம்முடைய ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாம் இந்த சமயத்தில் இந்தியாவுக்கு நினைத்து நாம் செபிப்போம். ஆண்டவரே, இந்திய மக்கள் ஆண்டவரே 140 கோடி மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாதபடி இருக்கிற ஜனங்களுக்காக ஒரு விஷயம் நாங்கள் குடும்பமாக இணைந்து செபிக்கிறோம்.
மலைவாசிகளுக்காக, ஆதிவாசிகளாக, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவர்களுக்காகவும், மாநிலங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக நீ சிலுவை சுமந்தீர் ஆண்டவரே. அவர்களுக்காக உடைய ரத்தம் சிந்தினீங்க ஆண்டவரே. ஒரு விசை கூட நினைக்கிறோம். அவர்களை உம் ரத்தம் சுத்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம் பக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய இரக்கம் அவருமே இருக்கட்டும் ஆண்டவரே. அக்கிரமங்கள், பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்று ஆண்டவரே அவர் கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேசுவீராக. குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உயர் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ரத்தம் ஆண்டவரே அவர்கள் மேல் பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. இந்த உலகம் மாயை என்று உணர்ந்து கொள்ள உதவி செய்வீராக. நியாயத்திற்கு நிற்கிறதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் பேசுவீராக. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து இருக்கிறது ஆண்டவரே. அவர்களோடு பேசும் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் மிகுந்த தேவன் ஆண்டவரே. பாவங்களுக்காக பரிகாரியான தெய்வம் நீர் மட்டும் ஆண்டவரே. இரக்கம் செய்வீராக. அவர்களுக்காக, அவர்களுடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். தகப்பன், மன்னிப்பீராக. ஒரு விசை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தமிழகத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவில் ஒவ்வொரு பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய இரக்கம் ஆண்டவரே காணப்படட்டும் ஆண்டவரே. கல்வாரி அண்டை நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவர், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே ரத்தம் ஆண்டவரே அவர்கள் மேல் தெளிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் குணப்படுத்துவீராக. ஒரு மனம் திரும்பலை உண்டு பண்ணுவீராக. இந்தியாவிலே ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நிம்மதியாக வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. உண்மையான அன்போடு வாழ அனுக்கிரகம் செய்வீராக. உண்மை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. பாவம் நிச்சயத்தை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ற வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு உணர்வை தருவீராக. நாங்கள் இப்பொழுது சபையாக இணைந்து ஆண்டவரே ஒரு குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனத்திற்கு உணவை தருவீராக. உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர், அரசாங்க அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதபடிக்கு செய்கிறவர்களை மன்னிப்பீராக. கர்த்தர் இரக்கம் செய்வீராக. உம் ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டது ஆண்டவரே. ஒரு விஷயம் நாங்கள் நினைக்கிறோம். பரிந்து பேசுகிற கர்த்தர் ஆண்டவரே அவர்களை தொடுவீராக. எங்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. அவர்கள் அநேகர் மனம் திரும்பத்தக்கதாக கர்த்தர் பெரிய வாசலை உண்டு பண்ணுவீராக. உங்களுடைய கரத்தை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. எல்லாரும் கையிட்டு உற்சாகமா அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதனால என்ன சொல்லுவோம்? சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்து நம்மை மகிழ பண்ணுகிற தேவன் அவர். அல்லேலூயா. நிச்சயமாய் நம்மை மகிழ பண்ணுவார். ஒரு நிமிட கண்களை படி எழுப்பி நிற்கலாமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி. நன்றி எல்லா தட்டுகள் எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடுகிறதற்கான சோதனம் சோதனம் சோதனமானவர்கள் எல்லா தலைவரை சாபங்களை இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை நாங்கள் தட்டி சாதிக்கிறோம். தலைவரை சாபங்கள் இயேசுவின் நாமத்தில்
விடுதலையாக்கப்படுவதாக. எப்பொழுது மக்கள் விடுதலையாக்கப்படுவதாக. கர்த்தரை அறிய உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலையை நாங்கள் கட்டளையிடுகிறோம். எல்லா இருளின் ஆதிக்கங்கள் பிசாசுகள் அவரை விடுதலைக்காக ஸ்தோத்திரம். பிசாசுகள் அவரை விடுதலைக்காக ஸ்தோத்திரம். எல்லா பில்லி சூழ்நிலை மந்திரவாதி ரத்தத்தை செலுத்துகிறோம். இனி ஒருவரை நீர் ஆளுகை செய்கிறதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுந்து விழுவதாக. கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் தேவனை அறிய விடாதபடிக்கு, மற்றவராக இயேசுவை அறிந்து கொள்ள விடாதபடிக்கு எல்லா கட்டுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அறுந்து விழுவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டாயிருக்கிறோம். இனி ஆத்துமாக்களை விடுதலைக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. முதலாவது அதிகாரம் 14, 15, 16. கிரேக்கரும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களிலும் பின்பு கிரேக்கர்களிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது தேவ பலன். எது தேவ பலன்? தேவனுடைய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அது தேவ பலனாய் இருக்கிறது. வேதம் முதலாவது சொல்லுகிற இந்த ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை பவுல் எழுதினார். ஹல்லேலூயா. கிபி 65 எழுதியிருக்கணும். ஆமென். இப்படியாக அது சரியான காலகட்டங்கள் நம்மளால குறிக்க முடியாவிட்டாலும் ரோமாபுரியில் இருக்கும்போது பவுல் எழுதினார். அந்த ஜனங்கள் எப்படியாக ரட்சிக்கப்படணும். ரோமாபுரியை சுற்றிலும் எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்களாமா? கிரேக்கர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், அந்நியர்கள் இருந்தார்கள். சரித்தான வேதம் சொல்லுகிறது. கிரேக்கர்களுக்கும் மற்றும் ஞானிகளுக்கும் மூடர்களுக்கும் நான் எப்படிப்பட்டவர்களா இருக்கேன்? கடனாளியாக இருக்கிறவராகிய இயேசு. அல்லேலூயா. என்னை தேடி வந்தவர். அவர் யார் என்பது எனக்கு தெரியும். எனக்காக காயப்பட்டவர், எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக என்னுடைய வேதம் சொல்லுகிறது. பாத்தீங்கன்னா ஏசாயா 53 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என்னுடைய மீறுதலின் நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் காயப்பட்டு எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் எனக்காக பட்ட காயம் ஐயா. என் மேல எனக்காக அவர் காயப்பட்டு இருக்கிறார். நான் பாவியாய் உலகத்தில் இருந்தேன். தேவன் பகைஞனாய் இருந்தேன். தேவனுக்கு விரோதியாய் இருந்தேன். இப்படிப்பட்ட என்னை தான் தேவன் சொல்லுகிறார். அதனாலே தான் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. அந்த காலத்தில் இருக்கிற நம்மை எங்கே அழைத்தாராமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வாரத்தில் இருந்த நம்மை கர்த்தராகிய தேவன் எப்படி அழைக்கிறாராமா? ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அழைப்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அந்த மெய்யான தரிசனம், அந்த தரிசனத்துக்கு நான் பாத்திரனாய் இருக்கேன். என்னுடைய தரிசனத்தை நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன்? அதைத்தான் நான் ரோமாபுரியில் உள்ள ஜனங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமாபுரியில வாழுகிறதான கிரேக்கர்களை பார்த்து சொல்லுகிறார். கிரேக்கர்களுக்கும் ஞானிகளுக்கும், இன்னுமாய் யாருக்கும் ஞானிகளுக்கும் மூடர்களுக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். எதனாலே நான் இப்படிப்பட்ட கடனை ஏற்றுக்கொண்டேன்? நான் இவர்களுக்கெல்லாம் நான் கடன் படுகிறதுக்கு நான் என்ன இவர்கள்ட்ட லட்சக்கணக்கில் வாங்கிட்டேன்னா? அப்படியா? அல்லேலூயா. அதே சொல்றாரு. கடன் என்று சொன்னால் அது மட்டும் கடன் அல்ல. தேவன் நம்ம என்ன காரியத்திற்காக பிடித்தார் என்பதுதான். அல்லேலூயா. எதற்காக என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார்? எதற்காக என்னை பிடித்தார்? வேதம் சொல்லுகிறது தாயின் கருவிலே. ஹல்லேலூயா. எரேமியா 1:5 சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. உங்களை தந்திருக்கிறார். உண்மை உள்ளவன் என்று என்னை நம்பி இப்படிப்பட்ட மகத்தான ஊழியத்தை தந்திருக்கிறார். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், நான் ரோமர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ஞானிகளுக்கும் இன்னுமாய் கூட யாருக்கு மூடர்களுக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். என்னால் இயன்ற மட்டும் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? சுவிசேஷத்தை
பிரசங்கிக்க விரும்புகிறேன். நான் ஒரு நாளும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து என்ன பண்ணுகிறது இல்ல, வெட்கப்படுறது இல்லையா. வெட்கமே எனக்கு வராது. சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுகிறது இல்லை. நான் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அவர்கள் நல்ல வசதி உள்ளவர்கள், நல்ல படிப்பிலே, ஞானத்திலே, அறிவிலே தேறினவர்களாக இருந்தாலும், ஒருவேளை நான் அவர்களிலும் சின்னவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு போய் நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை, இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை தான் நான் இந்த நாட்களில் சொல்லுகிறேன். நாளை தினங்களிலே காலை மாலையில் வருகிறவர் அருமையாய் உங்களை இன்னும் அவரும் தீர்க்காயுசை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்காயுசை கொடுத்து அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அவர்கள் எப்படியாவது அறிந்து கொள்ளணும். அந்நியர்களாக இருக்கிறதை தேவன் விரும்புகிறதில்லை. நீ அந்நியனா இருக்கிறதை நான் விரும்புகிறதில்லை. ஒரு காலத்தில் அந்நியர்கள் என்று சொல்லி பிரித்து வைத்தாங்க அவங்களெல்லாம். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே கர்த்தருடைய தீர்மானம் என்ன என்று சொன்னால், எல்லாரும் தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். கர்த்தரை அறிகிற அறிவு அவர்கள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதா வேத வசனம் அழகா சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், எல்லோரும் ரட்சிக்கப்படணும், கர்த்தரை அறிகிற அறிவு அடையணும். இதுதான் தேவன் விரும்புகிறதான காரியங்கள். இந்த தேவன் அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒற்றுக்கொள்ளக்கூடியது மகா மேன்மை உள்ளது என்று சொல்லி அழகாய் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். என் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராமா? மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன். அல்லேலூயா. இந்த மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனை அறிக்கையிடாத எந்த ஆவியும் அது தேவனால் உண்டானது அல்ல. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அல்லேலூயா. அப்ப அவர் சொல்லலாம் இல்லையா, என் ரத்தத்தின் ரத்தம் என் கூப்பிடலாம்ல. அவர் அதனாலதான் கூடுறார், என் ரத்தத்தினாலே பிறந்தவர்கள் நீங்க. என் ரத்தத்தை சிந்தி நான் உங்களை பெற்றெடுத்திருக்கிறேன் சிலுவையிலே. அல்லேலூயா. என் ரத்தத்தை சிந்தி நம்மை பெற்றெடுத்திருக்கிறார் ஆண்டவராகிய தேவன். கண்களை மூடுவோம் ஒரு நிமிஷம். ஆண்டவரே, இப்பொழுது அந்த ரத்தத்தின் வல்லமை எங்கள் மீது இறங்கணும்னு சொல்லி ஜெபிக்க மறுபடியும் செய்திக்குள்ள போக போறோம். ஆமென். ஆண்டவரே, அந்த ரத்தம் எங்களை இப்பொழுது கழுவுவதாக. அந்த ரத்தத்தின் வல்லமை எங்கள் மீது இறங்கும்படியாக நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எனக்காக ரத்தம் சிந்தின தேவனே, ஹல்லேலூயா. அந்த ரத்தம் எங்கள் மீது வழிந்து ஓடட்டும் ஆண்டவரே. இப்பொழுது எங்களுடைய உச்சம் தலை முதலாக உள்ள கால் வரையிலும் அந்த ரத்தம் இறங்கி ஒரு விடுதலையை கொடுக்கட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்திலே உள்ள கட்டுகள் ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஹல்லேலூயா, இது வந்திருக்கிற பிள்ளைகள், நான் ஒருவன் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என் குடும்பத்திலே குடும்பம் அப்படியே இருக்கிறது. தேவன் மேல் எனக்கு மட்டும்தான் பற்றா. என் குடும்பம் தேவனை அறியணுமே, என் கணவனார் அறியணுமே, என் பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்ளணுமே. இப்படிப்பட்ட பாவ வாக்களத்திலே விழுந்து போய் விடக்கூடாது. குடியினாலே அழிக்கப்படுகிறவர்கள், எல்லா விதமான குடியினாலே இந்த நாட்களில், குடியினாலே பஞ்சத்தினாலே அழிக்கப்படுகிற குடும்பங்கள் உண்டு. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட குடும்பங்கள் விடுதலையாக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான், ஆண்டவரை தெய்வமாக கொண்டவர்கள் தான். ஆனாலும் என் குடும்பம் ஆண்டவரை இந்த நாட்களில் போதைக்கு அடிமையாயிருக்கிறார்களே, குடும்பத்துக்குள்ளாக குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்களே. இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட ஆவிகள் இப்பொழுது கட்டப்படுவதாக ஆண்டவரே விடுதலையை கொடுப்பதாக. குடும்பத்திலே சமாதானத்தை கெடுக்க பார்க்கிற பொல்லாத குடிவெறியின் ஆவியே, இயேசுவின் நாமத்திலே உன்னை சாபிக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, உன்மேல் இயேசுவின் நியாய தீர்ப்பின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, பாதுகாத்துக் கொண்டு உடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் உடைய பிள்ளைகள் மேல் ரத்தம் பூசப்பட்டிருப்பதாக. ஆசீர்வதியும் அற்புதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அபிஷேகம், விடுதலை தருகிற ஒரு அபிஷேகம். இது கர்த்தருடைய ஆவி. எங்கேயோ எல்லா கைகளை தட்டி அல்லேலூயா. இது கர்த்தருடைய ஆவி. எங்கேயோ அப்படி விடுதலை உண்டு என்று சொன்னீர்கள். இப்பொழுது ஒரு விடுதலையின் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக. நாளை தினங்களிலே ஆண்டவரை இன்று வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், விபரீதமாய் ஆசீர்வதியும். பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகள் நாவலே உடைய வார்த்தைகளை வைத்து அனுப்புகிறோம் ஆண்டவரே. நாளை தினங்களிலே நிரம்பி வழியட்டும். மற்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், எல்லா பொருளாதார தேவைகளை சந்தியும். ஆண்டவரை இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே, தேவனை அறிகிற அறிவிலே ஆண்டவரை வளர கிருபை செய்வீராக. நாங்கள் ஆசீர்வதிக்கிற மனதாக எல்லா பலவீனங்கள் சின்ன இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். சரித்திரங்கள் பிடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவுடைய பிள்ளைகள் சிங்க குட்டிகளா ஹல்லேலூயா. இவ்வளவு அப்பத்துக்கு இவ்வளவு பிடிக்கும். என் ஜனங்களை எல்லாரும் வாக்கு சட்டத்தை அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பஞ்சப்பட்டு போகக்கூடாது. கலந்துகள் நிரம்பி வழிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அபிஷேகத்தில் வல்லமையை கட்டவிழ்க்கிறோம். குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும்.
அழிக்க பார்க்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. பயன்படுத்தப்பட பிள்ளைகளை ஆசீர்வதியும். காலை தினங்களில் இந்த குடும்பமாக வரட்டும், அநேகரை அழைத்துக் கொண்டு வரட்டும், பகுதி மக்கள் கடந்து வரட்டும், கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கிலிருந்து வரட்டும். தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாம ஊழியக்காரரை ஆசீர்வதியும். இந்த வாரங்களோடு ஆயுசு நாட்கள் சுகபலத்தோடு உடைய ஊழியத்தை செய்ய கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பெரிய காரியங்களை செய்ய அநேகரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா புகழ்ச்சி கடமையுமே உண்டாகட்டும். ஜெயித்து எடுத்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறார். அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறார். ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறார். அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறார். அவர் சிந்திய ரத்தம் உயிரை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்திய ரத்தம் உயிரை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார். ஒரு மனிதன் பாயிலே அவர் என்னோடு இருந்தார். ஒரு மனிதன் ஆண்டவன் இயேசு என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்கு பாயிலே அவர் என்னோடு இருந்தார். ஒரு மனிதன் ஆண்டவன் உழைப்பு போல என் வாழ்வை சீரமைத்தாரே. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னே வேலை செய்தாரே. என் எல்லை எங்கேயும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னே வேலை செய்தாரே. சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார். ஒரு மனிதனை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார். ஒரு மனிதனை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார். ஒரு மனிதனை தாண்டுவேன். ரட்சிப்பின் மத்துவத்தை தந்தாரே. நீதி என்ற மாற்றவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் மத்துவத்தை விட்டாரே. நீதி என்ற மாற்றவசம் எனக்கு தந்தாரே. கிருபை தந்தே என்னை உயர்த்தி வச்சாரே. நான் நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே. கிருபை தந்தே என்னை உயர்த்தி வச்சாரே. என் நாவின் மேலே அதிகாரம். ஜனங்களை ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே அப்பா ஒருவரும் கைவிடாதிருந்த தாவே, நாளை அவர்களை கூட்டி சேர்க்கும்படியாக செபிக்கிற தாவே, தடையெல்லாம் மாற்றி போடுவீராக. வராது அப்பா தடையா இருக்கிற ஒவ்வொரு சனைகளையும் ஆண்டவரே நாளை தினத்தில் நீ கூட்டி சேர்க்கும்படியாக ஆண்டவரே அன்போடு நம்ம கேட்டுக் கொள்கிறோம். அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அப்பா நீர் ஒவ்வொருவரும் ஊற்றும்படியாக செபிக்கிற தாவே, நீர் பெரும்பு கரத்தில் ஒப்படைக்கிறேன். எல்லா பொறுப்பையும் வேறுபடுத்தும் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கிறிஸ்துவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் ஜெபம் அப்பா. பரிசுத்தாவியானவருடைய ஐக்கிய செய்யும் நம் அனைவரும் வந்து சகோதர பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினால்